Hi friends, G Samthamil Anuji. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா MIUI 12 11 10 அப்படினு சொல்ல போறதுல இதுக்கான அப்டேட்ஸ் வீடியோ நான் முன்கூட்டியே போட்டுருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேக்குற ஒரு விஷயம் என்னன்னா MIUI 12 எப்போ வந்து Redmi 8 க்கு வரும், Redmi 7 க்கு வரும். இந்த இதெல்லாம் லோ எண்ட் வெர்ஷன் மொபைலுக்குலாம் எப்போ வரும் அப்படியே அடிச்சு பிடிச்சு கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து அவங்க ரோல் அவுட் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்க மொபைலுக்கும் வரும். முன்ன பின்ன ஆகலாம், அதனால வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ஒரு வீடியோல என்ன வந்து சொல்ல போறேன்னா லாக் ஆயிடுச்சு, நான் ரீசெட் பண்ணேன். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் கூகுள் அக்கௌண்ட் FRP செட்டப் பண்ணா செட்டப் ஸ்கிரீன்லயே நிக்குது. கூகுள் அக்கௌண்ட் கேக்குது, எனக்கு கூகுள் அக்கௌண்ட் மறந்துருச்சு, என்னோட பாஸ்வேர்டு மறந்துருச்சு, இமெயில் மறந்துருச்சு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு சொல்யூஷனா இருக்கும். MIUI 10 இருந்தாலும் சரி, MIUI 11 இருந்தாலும் சரி, MIUI 12 இருந்தாலும் சரி, எந்த அப்டேட்டாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஒரு வெரி சிம்பிள் ட்ரிக் மூலியமா அந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கூகுள் அக்கௌண்ட்டை பிரேக் பண்ணிட்டு நீங்க உள்ள போக முடியும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி மெத்தட். இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த கூகுள் FRP எப்படி பைபாஸ் பண்றது, சிம்பிள் ட்ரிக்கை வச்சு எப்படி பிரேக் பண்றதுங்கிறத வாங்க வீடியோல பார்க்கலாம். வந்து இது MIUI 11ல இருக்கு. இது Redmi Y3. உங்களுக்கு MIUI 10 இருந்தாலும் சரி, 11 இருந்தாலும் சரி, 12 இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பா FRP வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஜஸ்ட் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க உள்ள போனா சிம்பிள் செட்டப் தான். எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிருப்பேன். எல்லாமே டோட் அண்ட் காப்பி, இதெல்லாமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் FRP பொறுத்த வரைக்கும், மொபைல் சாஃப்ட்வேர் ஃபிளாஷிங்ஸ் எக்ஸெட்ரா எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 700-800 வீடியோ பக்கம் நம்ம சேனல் இருக்கலாம், போய் செக் பண்ணி பாருங்க. எல்லாமே சர்வீஸ் வீடியோஸ். இங்க வந்து பேட்டர்ன் கேக்குது. பேட்டர்ன் போட்டா வந்து உங்களோட பழைய பேட்டர்ன் போட்டா உள்ள போயிடும். இதை வந்து உங்களோட நியூ பேட்டர்ன் போட்டாலும் உள்ள போகாது. நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் போட்டு நான் உள்ள போய்க்கிறேன் அப்படின்னு வந்தா இந்த இடத்துல வந்து போக மாட்டேங்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷனோட அப்படியே நிக்குது. ஸ்கிப் ஆப்ஷன் எதுவுமே கேட்கல. இமெயில் ஐடி என்னோட ஓல்டு இமெயில் ஐடி போட்ட மாதிரி தான் உள்ள போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லா பேக் வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா நான் என்னோட வைஃபையை ஆஃப் பண்ண போறேன். இது பைபாசிங் மெத்தட்ல சின்ன ஒரு ட்ரிக் தான். நான் பேக் வந்துட்டு இப்போ வந்து வைஃபையை ஆஃப் பண்றேன், ஃபர்கெட் கொடுத்துறேன். நீங்க இதே ஃபாலோ பண்ணுங்க. இந்த மெத்தட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான நியூ மெத்தட்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ எல்லாமே நெக்ஸ்ட் கொடுத்து நான் உள்ள போறேன். ரொம்பலாம் கஷ்டமான ஒண்ணுலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஒரு வெரி ஈஸியான ஒரு மெத்தட் இது. யாருமே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, சாஃப்ட்வேர் இறக்க தேவையில்ல, ரொம்ப இன்டர்நெட் கன்சியூம் பண்ண தேவையில்ல, நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, நம்ம போய் சும்மா வந்து மொபைல் ரீசெட் செட்டிங் உள்ள போய் பண்ணிக்க தேவையில்ல. இது வந்து பாருங்க செட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. இதுல வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண போறோம். பாஸ்வேர்டு வந்து நீங்க பேட்டர்ன் போட்டுக்காங்க. மெயினான ரீசன் பேட்டர்ன் போட்டுக்கிறது தான் பெஸ்ட். பேட்டர்ன் தான் கேட்கும் அங்க. இது ஒரு 3 செகண்ட்ஸ் மேல போகும், டைமிங் கேக்குது. அந்த 3 செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து இப்போ பாஸ்வேர்ட் செட் பண்றேன். ஓகே, நான் வந்து பேட்டர்ன் வந்து L போட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேட்டர்ன் போட்டுக்காங்க. நான் L கொடுத்துட்டு அப்படி நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. சும்மா வந்து நான் நெக்ஸ்ட் போயிட்டு இந்த ஒரு பேஜுக்கு வந்துட்டு திருப்பி பின்னாடி ஃபுல்லா பேக் வர போறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ட்ரிக்ஸ் தான். இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லா மொபைல் MI மொபைல்ஸ்க்கு எல்லாமே இந்த ஒரு FRP மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து நியூவா வந்தது. திருப்பி நான் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் கனெக்ட் பண்ணிட்டேன். திருப்பி நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து போங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிக்கிட்டு டோன்ட் காப்பி கொடுத்தாச்சு. செக்கிங் இன்ஃபர்மேஷன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் கேக்குது. நீங்க பேட்டர்ன் போட்டீங்கன்னா மட்டும் போதும். பேட்டர்ன் போட்டுட்டேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேக்குது. இங்க பார்த்தா ஸ்கிப்னு இருக்கு. அது ஸ்கிப் கொடுத்துட்டோம்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல நீங்க கவலையே பட தேவையில்ல. இதுக்கு மேல இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்காது. டைரக்டா உள்ள போயிட வேண்டியதான். எல்லாத்தையும் ஸ்கிப் நெக்ஸ்ட், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நீங்க நார்மலா ஒரு ஃப்ரெஷ் போன் எப்படி வந்து செட்டப் பண்றீங்களோ அந்த மாதிரி செட்டப் பண்ணிட்டு உள்ள போயிடலாம். ஓகே, சிம்பிளா எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷனுக்காக தான் அப்படி கேக்குது. சும்மா நெக்ஸ்ட் தான். வெரி சிம்பிள் ஈஸி மெத்தடு. நான் வந்து ரொம்ப நாளா இந்த ஒரு மெத்தட் போடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுனால உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கொடுக்க முடிஞ்சது.
கம்ப்ளீட்டா வந்து இப்போ கொடுத்தாச்சு. இது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும். நான் எல்லாமே வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிருப்பேன். அவ்வளவுதான் கம்ப்ளீட். இப்போ வந்து ஓபன் ஆயிடுச்சு மொபைலு. பாருங்க உள்ள செட்டிங்குள்ள வந்துருச்சு. ஆக்சுவலா மெனுக்குள்ள வந்துருச்சு. நம்ம ஃபுல்லா செட்டப் வேலையும் முடிச்சாச்சு. இப்போ வெரி சிம்பிள் தான். நான் இதோட மாடல் நம்பரும் இது எப்படி வந்து ரீசெட் பண்றோம் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். இதோட மாடல் போய் எபோர்ட்ல காமிச்சிட ரெட்மி Y3. எல்லா MIUI 10க்கும் 11க்கும் 12க்கும் இது அக்செப்டட் இந்த மெத்தடு. அப்புறம் நீங்க இதுல செட்டிங்ல ரீசெட் பண்ணிக்கிறதா பண்ணிக்கலாம். இது மேக்ஸிமம் பண்ண தேவையில்ல. நீங்க பேட்டர்ன் போட்டீங்கன்னா ரீசெட் ஆயிரும். அப்படி நீங்க வந்து ஒண்ணுமே தேவையில்ல. சிம்பிளா வந்து அந்த லாக் எடுத்து விட்டுலாம். இல்லைன்னா உங்களுக்கு அந்த லாக் ஓகேனா கூட வச்சுக்கலாம். நான் லாக் செட்டிங் போயிட்டு அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி விட்டுறேன். எனக்கு அந்த லாக் தேவையில்ல. அங்க போட்ட பேட்டர்ன் இது. உங்களுக்கு ஓகேனா வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா அந்த பேட்டர்ன் எடுத்து விட்டுலாம். பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். பேட்டர்ன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சொல்யூஷன் கிடைச்சிருந்தா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஓகே गाइस, MIUI 12 11 10 இதோட FRP சர்க்யூட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. இந்த FRP ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிருப்போம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எந்த மொபைலா இருந்தாலும் வெரி சிம்பிள் சொல்யூஷன் தான். ரெட்மி ஃபேன்ஸ் உங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, இது போன்ற நிறைய தொடர்ந்து வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சிஸ்டம் பண்ணிட்டு பாத்தல பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ், ஜியோ ஃபோன், ஹாட்ஸ்பாட் இந்த மாதிரி எக்ஸெட்ரா நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு. பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 800 வீடியோஸ் சம்திங் போட்டிருக்கும். இது மட்டும் இல்லாம என்னோட செகண்ட் vlog சேனல் இருக்கு. அந்த vlog சேனலை போய் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோல ஒரு ட்ரைலர் வரும் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் அந்த சேனல் போய் விசிட் பண்ணுங்க. ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணா அப்புறம் ஒரு வீடியோஸ். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோஸ் சந்திப்போம். பை பாய்.